அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சிறுபிள்ளைக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்கா என்கின்ற அந்த நகரிலே 13 வயது சிறுமி கடந்த மாதம் 18ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த சிறுமி வீடு திரும்பவில்லை. செட்டேறக்கூடிய 5 நாட்கள் தேடி அலைகிறார்கள். அந்த சிறுமி 5 நாட்களும் இந்த பாலியல் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய இந்த வன்முறையாளர்களுடைய பிடியிலை சிக்கிக்கொண்டு செட்டேறக்கூடிய 30 to 32 நபர்கள் இந்த பிள்ளையை சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய அந்த லாட்ஜில் அடைத்து வைத்து கொடுமை செய்து சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள் என்கின்ற செய்தியை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அதிகமாக அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்டவர்களை சிலர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க, சிலர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். பிடிபட்டவர்களை சமூகத்தில் சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள கயிறு கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரியான காட்சிகள் தான் சமூக வலைதளத்தில் வருது. அதை காவல்துறையினரும் அடிக்கிறாங்க, அந்த மக்களும் அடிக்கிறாங்க. இந்த செய்தி 2 வகையாக பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பில்லாதது என்றும் சொல்கிறார்கள். இல்லை, அந்த ஸ்ரீநகர் பகுதியில் இந்த சிறுமியை கடத்தி சென்றவர்களுக்குரிய அந்த கொடுமைதான், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை தான் என்றும் பேசுகிறார்கள். மக்கள் அவர்களை வீதியில அடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த செய்தி என்ன செய்யறாங்கன்னா பலரும் எப்படி பதிவிடுறாங்கன்னா, இப்படிதான் இனிமேல் செய்யணும், இதுதான் தீர்வு. சிறுபிள்ளைகளிடத்துல கை வைக்கக்கூடியவர்கள், சிறுமிகளை பாலியல் வன்புணர்வில் உட்படுத்தக்கூடியவர்களுக்கு இது போன்ற தண்டனை தான் தீர்வு என்றெல்லாம் இதை வரவேற்று சிலாகித்து பல்வேறு பதிவுகள் சமூக வலைதளத்தில் போய் கொண்டே இருக்கிறது. ஆனா உண்மையிலே இது தீர்வாகுமா? ஒருவரை அடித்து இழுத்து சொல்வது எது வரைக்கும்? நம்ம நாட்டில் சட்டத்தை யாரும் தாங்கையில் இருக்கக்கூடாது. அரசு இருக்கிறது, நீதித்துறைகள் இருக்கிறது, அவர்கள் தான் அவங்களுடைய நீதியை செலுத்துவார்கள். ஆனால் இது போன்ற வீதியில அடித்து இழுத்து சொல்வதோ எது வரைக்கும் நடக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேஷன்ல அடைக்கிற வைக்க, ஜெயில போட நினைக்கிறான். ஜெயில கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருக்குரிய தண்டனை நாட்கள் முடிந்து விட்டால் வெளியில வந்து விடுவான். இது தீர்வல்ல. இந்த குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கான ஒரே தீர்வு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்படாத வரையிலும் இந்த இருக்கக்கூடிய சட்டங்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டங்களோ சிறையில் அடைப்பது என்று சொல்வதோ இதுவெல்லாம் தீர்வில்லை. எத்தனை தடவை சிறையில் அடைத்தாலும் கூட நீங்க பார்க்கிறோம், எத்தனை குற்றவாளிகள், பல முறை திருடிய குற்றவாளி மீண்டும் கைதுன்னு சொல்றான். பல பாலியல் வழக்குகள்ல தேடப்பட்ட ஒருவர் மீண்டும் கைது என்று சொல்கிறான். இதுவெல்லாம் தொடர்ச்சியா நடக்குதா இல்லையா? அப்ப இதை நமக்கு எதை காட்டுதுன்னா, இருக்கக்கூடிய சட்டத்தால் இது போன்ற விஷயங்கள் இருந்து அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. அப்ப சிறுபிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமானாலும் சரி, அல்லது இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய தேச விரோதமான செயல்கள் இருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானாலும் சரி, அதற்கான ஒரே தீர்வு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தான். உங்களுக்கு அந்த தண்டனை இருக்கிறத, அதுல உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கு வாழ்வு இருக்குது அல்லாஹ் சொல்றான். குற்றவாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய கடுமையான தண்டனை இருக்குது, அதில் மனித சமூகத்திற்கு வாழ்வு இருக்கிறது என்பதாக சொல்கிறான். ஒருவருக்கு கொடுத்து பாருங்கள் மரண தண்டனை. யார் ஒருவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகின்றானோ அவன் தான் அந்த குற்றச்செயலை செய்தான் என்று நிறுவனமாகிவிட்டால் உடனே மக்கள் முன்னணியிலே அவருக்கு மரண தண்டனை கொடுத்து பாருங்கள். இந்த கம்பால் லத்தியால் அடிப்பதோ கயிற்றில் கட்டி இழுத்து இதுவெல்லாம் தீர்வல்ல. முதலில் விசாரணை விரைவாக முடிக்கப்பட வேண்டும். ஒருவர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டாரா இல்லையா என்கின்ற ஒரு வழக்கு வரும்போது நீண்ட நாட்கள் அதை செல்கிறது, அது வருடக்கணக்கில் செல்கிறது. ஒரு பிரச்சனைக்கான விசாரணையை தீர்க்கமாக முடிவெடுத்து அதற்கான தீர்வை விரைவில் வழங்க வேண்டும். ஒருவர் பாலியல் வன்கொடுமைகளை சிக்கிவிட்டார், இவர்தான் அந்த செயலை செய்தார் என்று தீர்க்கமாக அது தீர்ப்பாகிவிட்டது என்று சொன்னால், மக்கள் முன்னணியில் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார்கள் என்று சொன்னால், இது போன்ற கொடுமைகள், குற்றங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து பாதுகாக்கப்படும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. ஒருவருக்கு இப்படி தண்டனை கொடுத்து பாருங்க. கொலை செய்யக்கூடியவனுக்கு கொலைக்கு கொலை என்கின்ற தண்டனை உடனே நிறைவேற்றி பாருங்கள். விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மரண தண்டனையை மக்களுக்கு முன்னால் உடனே நிறைவேற்றி பாருங்கள்.
இன்னைக்கு அரபு நாடுகளில் பார்க்கிறோமா இல்லையா? அரபு நாடுகள்ல இது அரபு நாடுகள் நடக்கக்கூடிய எல்லா சட்டமே சரி நம்ம சொல்ல வரல. இது மாதிரியான குற்றச் செயல்கள் அங்கே குறைவதற்கான காரணம் என்ன? இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அங்கே கேள்விப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. எனவே நம்ம தேசத்தில் நடக்கக்கூடிய கொலையாக இருந்தாலும், கொள்ளையாக இருந்தாலும், கற்பழிப்பாக இருந்தாலும், பாலியல் வன்கொடுமைகளாக இருந்தாலும் இதுவெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் தான் தீர்வு என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.